இந்த வராகம் என்பதும் பூவராகம் என்பதும் ஒரே சாமி தான். பூவராக சாமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வைஷ்ணவங்களில் பூவராகன்னு பேர் வைப்பாங்க. அது 2 சொல் சேர்ந்தது. பூஹு ஒரு சொல், பூஹுனா பூமி தேவி. காயத்ரியில் பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு வரும். பூமி தேவியை சுமந்து கொண்டு தன் மருங்கலிலே வைத்து கொண்டிருக்கிற வராகன் பூவராகன். இந்த பூவராக சுவாமி பிரபலமாக இன்றைக்கி மக்கள் மத்தியிலே எங்கே பார்க்கப்படுகிறார் என்றால் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஜெயங்கொண்டம் அரியலூர் பக்கம் போனீங்கன்னா அந்த பஸ்ஸை விசாரித்தா சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், சில மேடைகளில் நான் ஸ்ரீமுஷ்ணம் பற்றி பேசிட்டு நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன். ஒரு அன்பர் ஸ்ரீமுஷ்ணம் நார்த் இந்தியாவா சவுத் இந்தியான்னு கேட்டார். அதை சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு. பேர் ரொம்ப சன்ஸ்கிரிட்டைஸ்டாக இருக்குது. ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னா அது எப்படி சவுத் இந்தியாவில் இருக்க முடியும்? வடமொழி ஒழியணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாம் அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், எல்லாம் நம்ம ஜெயங்கொண்டம் அரியலூர் பக்கம் போய்ப்பாங்க அப்படின்னு. அங்கே ஏன் இந்த கோயில் கட்டினாங்க அப்படின்னா, பூமாதேவியை ஆவரண ஜலத்திலிருந்து தூக்கி பெருமாள் அதன் யதாஸ்தானத்தில் வைத்த பிறகு ஓய்வெடுத்து நின்ற இடம் அதுதான்.